தூத்துக்குடி, திருச்சி ஆகிய பகுதிகளின் தேர்தல் நிலவரத்தை கண்டறிந்த பிறகு இப்பொழுது வணக்கம் மலேசியா குழு எடப்பாடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் வந்திருப்பது சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி. அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான பழனிசாமியின் சொந்த மண் இது. இந்த இடமே அவரின் அடையாளமாக மாறிவிட்டதால் தற்போது எடப்பாடி பழனிசாமி என அறியப்படுகிறார். இபிஎஸ் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறார். மீண்டும் முதல்வராகும் வேட்கையில் இப்பொழுது அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இப்போ நம்ம எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பரப்புற நிலவரங்களை இப்பொழுது நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்கள் பேருங்க? பேர் அண்ணாமலை. நீங்கள் இந்த தொகுதியில் என்னவா இருக்கீங்க? எடப்பாடி 26வது வார்டு நகர பிரதிநிதியாக இருக்கிற அதிமுகவில். இப்போ இந்த தேர்தலில் இவர் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குங்க? அமோகமான ஆட்சி நாங்கள் அமைப்பு வரோம். அது எந்த பால்ட்டும் வராது. அண்ணன் லட்சம் ஓட்டுக்கு மேலே தான் ஈடைகளை செய்ப்பார் எடப்பாடியில். இது உறுதியான வாக்குகள். இது உங்கள் தொகுதியில் ஜெயிச்சிருவார், மற்ற தொகுதியிலும் அதே. எல்லா தொகுதியுமே இந்த இடம் எடப்பாடியாருக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இப்பயும் அவர் தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு. ஐயா, அவர் எடப்பாடி முதல்வராவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்க? தனி பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைக்குங்க. எடப்பாடியில் அவர் எடப்பாடியாக இருக்கிறதுனால இங்கே எந்த தொந்தரவும் இல்லைங்க. மற்ற ஏரியாவெலாம் சர்வசாதாரணமாக 2 வயசு குழந்தையிலேருந்து 7 வயசு குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு வரைக்கும் அவங்க செய்யாத அட்டூழியமே இல்லை. ஜனங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. போகிற வழியில் திருட்டு, வழிப்பறி அளவே இல்லைங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க பயங்கரமாக இன்றைக்கி எடப்பாடியாரால் அடிக்குதுங்க. அந்த அலையில் யாருமே தப்பிக்க முடியாது. எடப்பாடியார் தான் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்பாருங்க. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் 2017இல் எதிர்பார்ப்பின்றி திடீர் முதல்வரானார். கே. பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பிறகு எதிர்பார்ப்புகளை மிஞ்சி 2021 வரை முதல்வராக நிலைத்து காட்டினார். நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் எடப்பாடியார். இந்த முழக்கத்தோடு தேர்தல் களத்தை தனக்கு சாதகமாக்க முனைந்துள்ளார். இங்கே எடப்பாடியில் இவர் 6வது முறையாக போட்டியிடுகிறார், ஒரு முக்கியமான அரசியல் சோதனையில். காரணம், இந்த தேர்தல் இபிஎஸ்க்கு வெறும் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி மட்டும் இல்லை. தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான இவரை மீண்டும் தமிழ்நாட்டின் முக்கிய மாற்று தலைவராக நிரூபிக்க வேண்டிய போராட்டம். இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் யார் முதல்வராக வரணும் எதிர்பார்க்குறீங்க? எடப்பாடியார் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு இது பண்ண போகிறேன். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யார் நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்க இந்த தொகுதியில்? எடப்பாடி தான், அவர் தான் ஜெயிப்பாருங்க. தேர்தல் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. சரி, இதில் உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? எப்படி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட கண்ணோட்டம்லாம் டிஎம்காவும் ஜெயிக்குங்க. 180 விட 160 விட வரும், கேரண்டி அது. ஆனால் இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் 2 பேரும் இழுபறி. யார் யாருங்க? திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது இருக்குங்க. ஐயா, இந்த தேர்தல் களம் எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சவாலாக இருக்குதுங்க? எல்லாம் ஒரு சவாலும் இல்லைங்க. இப்போ சிறப்பாக ஐயா மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஐயா முதலமைச்சர் இருக்கும்போது அதுக்கு முன்னிலிருந்து எடப்பாடினா அவருக்கு ரொம்ப சொந்த ஊர்னால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் நிலவரத்தை பார்க்கும்போது அதிமுகவுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறதா சொல்கிறீங்க? இல்லை, அதிமுகவுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஐயா வரணும் நிறைய ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம். அதிமுக தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் NDA கூட்டணியோடு களம் இறங்கியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் போன்ற கட்சிகளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. இத்தேர்தலில் வெற்றியை குறிவைத்து முழு மாநிலத்திலும் அதிமுக மேற்கொள்ளும் பிரச்சாரம் என்ன? திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, ஊழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, மக்களுக்கு வரிச்சுமை அதிகரிப்பு. இந்த செய்தியை கொண்டு EPS மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்கிறார். எடப்பாடி ஒரு விவசாய பகுதி. EPSக்கு இங்கே ஒரு வலுவான அடித்தளம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் கட்சியிலும் ஏற்பட்ட பல மோதல்களையும் சவால்களையும் இவர் எதிர்கொண்டு சமாளித்து பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இவரின் சாணக்கியத்தனத்தின் ஓர் அடையாளம். ஆனால் பெரிய கேள்வி, இந்த வலிமை மாநில அளவில் அதிமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி வாக்குகளாக மாற்ற வேலை செய்யுமா? திமுக ஒரு பெரிய கூட்டணியுடன் இருக்கிறது. அதன் பலம் கடந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அந்த அளவுக்கு கூட்டணியின் வலுவை வாக்கு சேகரிப்பிலும் ஒருங்கிணைப்பிலும் காட்ட முடியுமா? இதுவே இந்த தேர்தலில் EPSக்கு உள்ள முக்கிய சவால். மக்களவை தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை நிராகரித்த இவர் தற்போது மீண்டும் கைகோர்த்துள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்களும் EPSஐ முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மாநிலம் முழுவதும் கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் பரப்புரை நிலவரத்தை கண்டறிய நாமும் அங்கு சென்றோம். களம் நல்லா இருக்கு. ஏற்கனவே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக எதுவுமே செய்யல. அவருக்காக தான் அவர் மக்களுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வாழ வேண்டும். அப்படி இல்ல, தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே தெளிவா வாக்களிச்சு நிச்சயமா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நாங்கள் அதுக்கு துணை புரிவோம். மத்திய மாநில அரசுகள் டபுள் இன்ஜின் கவர்மெண்டாக தமிழக மக்களுக்கு சேவை செய்வார். எடப்பாடி தொகுதியில் பழனிசாமிக்கு சவாலாக திமுக சார்பில் காசியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரியதர்ஷினியும் போட்டியிடுகின்றனர். விஜயின் TVK தமிழக வெற்றிக்கழக கட்சி வேட்பாளர் இங்கு திடீரென மாயமாகிவிட்டதால் இங்கு அது போட்டியில் இல்லை. எடப்பாடி இவருக்கு ஒரு பாதுகாப்பான இடம் போல தெரிந்தாலும் ஒட்டுமொத்த அதிமுக கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்பாரா என்பதே இவரின் அரசியல் எதிர்காலத்தின் அளவுகோலாக அமையும். இத்தொகுதி கண்ணோட்டத்தில் நமக்கு கிடைக்கும் செய்தி, இவர் இன்னும் ஒரு வலுவான வீரராக எடப்பாடியில் இருக்கிறார். MGR, ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் பட்டியலில் இடம்பெறும் ஒட்டுமொத்த தமிழக வீரராவாரா என்பதற்கான பதில் ஏப்ரல் 23 முடிவாகும்.